வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்களா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் 4:5 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ மேலே இன்ட் ஐக்கானை கொடுத்து பேக்கில் வந்துட்டு லெஃப்ட் சைடு கீர் ஐக்கானை செலக்ட் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங்கை கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும், அதை வந்து ஒரு 3 செகண்ட் இல்லைனா 3.5 செகண்ட் செட் பண்ணிட்டு அப்படியே பேக்கில் வந்துடுங்க. ரைட் சைடு மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ண வாட்டி எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக ஸ்க்ரீனுக்குள்ளே கவர் ஆகிருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோ கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இல்லை, ஃபேஸ் கவர் ஆகலை அப்படின்னா ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு கரெக்டாக ஃபோட்டோ வந்து ஸ்க்ரீனுக்குள்ளே ஷோ ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தான் கரெக்டாக ஸ்க்ரீனுக்குள்ளே இருந்தால் தான் நம்மளால் நெக்ஸ்ட் ஸ்டெப்லாம் எடிட் பண்ண முடியும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ண வாட்டி வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு ஃபோட்டோ பக்கம் இருக்க அந்த மைனஸ் ஆப்ஷன் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எஃபெக்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்ட் பார்த்திங்க அப்படின்னா ப்ரஷ் லீப்ஸ் அப்படின்ற எஃபெக்டை தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த எஃபெக்டை உங்களுக்கு டவுன்லோட் பண்ணணும்னா ரைட் சைடு மேலே பாக்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மொபைல் டேட்டா ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த எஃபெக்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரஷ் லீவ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 எஃபெக்ட் இருக்கும். மாறி மாறி ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கும் ஒவ்வொரு எஃபெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்குமே எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண வாட்டி ஒன்ஸு செக் பண்ணிக்கோங்க எல்லா ஃபோட்டோக்கும் எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத. எல்லாமே கரெக்டாக மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோவை இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம கலர்ஃபுல்லாக செட் பண்ண போகிறோம். அதனால் தேவையான குவாலிட்டியில் வீடியோஸை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். அதனால் வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண வாட்டி ஃபுல்லாக பேக்கில் வந்துடுங்க. ஃபுல்லாகவே பேக்கில் வந்துட்டு எகைன் கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசியாக எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை ஈக்குவல் சிம்பிள் செட் பண்ணிவிட்டு இப்போ இந்த வீடியோவை ஃபுல் ஸ்க்ரீனுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக -100 கொடுத்துக்கோங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் அசட்டை கிளிக் பண்ணி பிளாக் கலர் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. அப்படியே ரைட் சைடே பிளாக் இமேஜை ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஆல்பா ஒப்பாசிட்டின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து ஃபோட்டோ தெரிகிற மாதிரி செட் பண்ண வேணாம், ஏன்னா அதுக்கு மேலே தான் நம்ம கலர்ஃபுல்லாக செட் பண்ண போகிறோம். இந்த ஆல்பா ஒப்பாசிட்டியை வந்து ஒரு 80 இல்லைனா 75 அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல்ஸ் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட் வீடியோ கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிடுங்க. அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா குரோமோக்கி ஆப்ஷன் இருக்கும், அதை எனபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் மட்டும் ரிமூவ் ஆகிடும். இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பிளண்டிங் ஆப்ஷன் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவும் இப்போ பிளண்ட் ஆகிடும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோவை மறுபடியும் செலக்ட் பண்ணுங்கள், ஏன்னா இப்போ அந்த ஃப்ரேம்குள்ளே நம்ம செட் பண்ண போகிறோம். அந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கரெக்டாக வந்துட்டு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அந்த ஃப்ரேம்குள்ளே கரெக்டாக உங்களோட ஃபோட்டோ அந்த வீடியோ இருக்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்ட் கொடுத்துருட்டிங்கன்னா பேக்கில் போய்டும். இப்போ கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு கரெக்டாக அந்த ஃப்ரேம்குள்ளே இருக்கான்றதை 4 சைடும் பார்த்து கரெக்டாக கிராப் பண்ணி அந்த பாக்ஸ்குள்ளே செட் பண்ணுங்கள். செட் பண்ணிட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும் ஃப்ரண்ட்டில் வந்து கலர்ஃபுல்லாகவும் ஷோ ஆகும். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ எமோஜிஸ் வந்து ஆட் பண்ணோம். ஸோ எமோஜி நான் சொல்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எனி ஒன்று எமோஜி ஆட் பண்ணிவிட்டு ஓகே ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ எமோஜிஸை பார்த்தீங்கன்னா நான் எப்படி பாக்ஸுக்குள்ளே செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே அந்த பார்டர் மாதிரி இருக்கிறதுல. ஸோ அதில் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச எமோஜிஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்க எல்லா அந்த பாக்ஸஸ்லையுமே அதே மாதிரி தான் ஏதாவது ஒரு எமோஜிஸை வந்து 4 எமோஜி கரெக்டாக ஒவ்வொரு பாக்ஸுக்குள்ளேயும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா 4 பாக்ஸஸுமே 4 எமோஜிஸ் வந்து ஆட் பண்ணி வந்திருப்பேன். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி நீங்களும் கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு லிரிக்ஸ் வீடியோ எதுவும் கொடுக்கல, அதனால் ஓனாக உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எகைன் சொல்கிறேன், நான் சாங்ஸ் வந்து கொடுக்கல, அதனால் பிடிச்ச சாங்ஸை நீங்கள் வந்து லிரிக்ஸ் சாங்கை யூடியூப்பில் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸ் சாங் டவுன்லோட் பண்ணால் அதே மாதிரி தான் பிளண்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக செட் ஆகிடும். இப்போ அந்த லிரிக்ஸ் வீடியோவை லைட்டாக ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல இதை வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து பார்க்க லுக்காக இருக்கும். எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்து கீழே பிளண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து ஷோ ஆகும். நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாமே கம்ப்ளீட்டாக மேக் பண்ண வாட்டி எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.